நான் சொல்றேன், மனைவியினுடைய முழங்காலுக்கே இவ்வளவு பவர் இருக்கும்னா கணவனுடைய முழங்காலுக்கு கேட்கல. ஒன்றும் இல்லை, பாஸ்டர் அம்மா வந்து சாரிப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். அப்படி இல்லை, நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன், உடனே உங்கள் கற்பனை அப்படி போயிட வேண்டாம். ஒன்றுமே பண்ண வேண்டாம், போய் முழங்கால் பாடிட்டு, ஏசப்பா நீங்கள் கொடுத்த மனைவி தான்ப்பா, பாருங்கப்பா அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. நீங்கள் வேற, நீங்கள் ஜெபம் பண்ணி நாளைக்கு நான் நோய் ஆயிர போகிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போது நம்முடைய முழங்கால் வந்து சிலர் நம்முடைய நடக்கை தான் மற்றவங்கள மாற்ற முடியும், நம்முடைய கேரக்டர் தான் மாற்ற முடியும். ஆனால் நமக்கு வந்து ஒரு நாட்களில் சலிப்பாக போயிடும். ஏன் அப்படின்னா, முதலில் நீங்கள் நல்லா நடக்கும்போது உங்களுக்கு நல்ல பேர் என்ன பண்ணாது, கிடைக்காது. உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்காது, உங்களை சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. என்ன பெருசா வானத்திலிருந்து குதிச்சியா அப்படின்னு உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அவர்களுக்காக உங்களுடைய நடக்கையை தயவு செய்து நீங்க மாற்றிக்கொள்ளாதிருங்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசுறாரு. ஆனால் ஒரு நாள் நீங்க கோபம் இல்லாம வாழணும்னு நினைச்சு போயிட்டீங்க. ஆனால் நீங்க கோபப்படாம இருந்த நாளுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, உங்களுடைய அன்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கல, உங்களுடைய பக்தி உள்ள நடக்கைக்கு அங்கீகாரம் கிடைக்கல. உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத உடனே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஏன் நடக்கணும், நான் இனி எதுக்கு நடக்கணும், உனக்கு முன்னாடி வந்து நல்லவனா நடந்து எனக்கு என்ன கிரீடமா கிடைச்சிச்சு, உனக்கு முன்னாடி இவ்வளவு விட்டு கொடுத்து எனக்கு என்ன நீ நல்லதா செஞ்ச, நான் ஏன் இது பண்ணணும், வேண்டாம் அப்படி. அப்போ உடனே என்ன ஒன்று பருதுன்னா, ஆண்டவர் சொன்னதை நம்ம மறக்கிறோம். நான் நம்புகிறேன், மனுஷனுக்காக அல்ல. அவங்க இன்னைக்கு கைத்தட்டாவிட்டாலும், இன்னைக்கு அதை குறித்து ஆச்சரியப்படாவிட்டாலும், ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை குறித்து பிரமிக்கிற நாள் கண்டிப்பாக வரும். ஆண்டவர் ஒரு நாள் உங்களுடைய நடக்கையில் நீங்க நல்லா நடக்கும்போது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமேன் சொல்லுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, அவர்கள் கிண்டல் பண்றாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன், நான் அவங்களுக்கு முன்னாடி எப்படி நடக்க போறேன்னா, இந்த வேதத்தை தூக்குறேன்னா சாட்சியாய் நடக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாரும். ஸோ இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் உங்கள் பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் சொல்லுங்க, சத்தமாக வேணும் சொல்லுங்களேன். நம்மளை பார்த்த உடனே சிலர் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து கிறிஸ்தவரா, நீங்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய நடக்கையை நம்ம வெளிப்படுத்துவோமே ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு விசை வந்து நான் இப்பொழுது குடியிருக்கிற வீட்டுக்கு எதிர்ப்புறமான ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து கார் இல்லை. நான் வந்து கார் வச்சுருந்ததுனால எங்களுடைய வீட்டில் உள்ள இந்த டூ வீலரும் நிறைய பொருட்கள் முன்னாடி இருந்தனால அவங்க வீட்டுக்கு முன்னாடி வண்டியை கொண்டு போய் நிறுத்தினேன். அப்போது நிறுத்திட்டு நான் 2-3 நாள் கண்டினியூவாக நிறுத்தினேன். அவங்களுக்கு நிறுத்துறதுக்கு வண்டி எதுவுமே இல்லை. அப்போது அடுத்த ஒரு 2-3 நாள் தாண்டி பார்த்தீங்கன்னா, நான் எந்த இடத்துல கார் நிறுத்தினோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய முள்ளெல்லாம் வெட்டி போட்டிருந்தாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம கார் நிறுத்தினதுனால தான் என்ன பண்ணுறாங்க, முள் போட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நான் வந்து இந்த ஓரத்தில் க்ளீன் பண்ணி திரும்ப இந்த பக்கத்தில் நம்ம இடத்துல நிறுத்த ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நாட்கள் தாண்டினது. அப்போ ஒரு நாள் இந்த குப்பாலில் வரும்போது நானே அவங்களுக்கு காசு கொடுத்து இந்த முள்ளை வந்து எடுத்து கொண்டு போய் வெளியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் கொண்டு போய் வெளியே போட்டாங்க. அப்போ ஒரு நாள் இந்த மழை டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மண் தேவைப்படுது. அந்த ஆப்போசிட்டில் இருக்க வீட்டில் அந்த மண் எங்கேயுமே இல்லை. கரெக்டாக நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கட்டடத்தினுடைய கொஞ்சம் மண் இருக்குது. இவங்களுக்கு எங்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்ப வருத்தம். ஏன் அப்படின்னா, அப்படியே கார் நிறுத்த முடியாமல் நம்ம முள்ளை வெட்டி போட்டோமே அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் மண் தேவைப்படுதுன்னு கேட்டார். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கா தேவைப்படுது அப்படின்னு. எங்களுக்கு இல்லை, ஆப்போசிட் வீட்டில் இருக்கு. அப்போ அவர் வெளியே வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமுமே
இல்லை நீங்கள் பண்ணது தப்பு கிடையாது, நான் பண்ணதான் மிஸ்டேக்கு, நான் என்னுடைய இடத்த க்ளீன் பண்ணி இங்கே விட்டுருக்கணும். பட் உங்களுக்கு வண்டி இல்லைன்னா கூட உங்கள் இடத்துல வந்து நிறுத்தினது தவறு தான். ஆனால் அதற்காக நீங்கள் முள்ளெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ மண் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா எப்போ அவருடைய கேட்டுக்குள்ளே நிலைஞ்சு நம்ம வெளியினாலும், சார் வணக்கம் சார், சார் வணக்கம் சார். ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய நடக்கை வந்து நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளால எல்லா இடத்துலையும் அதனால நம்மளால இருக்க முடியுமான்னு சொல்ல முடியல. நம்ம மனுஷங்க தானே, உண்மை தானே, என்ன தலையாட்டுங்க, மனுஷங்க தானே. நீங்க எல்லாம் ரொம்ப நீதிமான்களை மாதிரி, நான் பாவி மாதிரி நீங்க என்ன பார்க்கறது மாதிரி இருக்குது. இல்லை, நம்ம மனுஷங்க ஆனதுனால எல்லா இடத்துலையும் நம்மளால நல்லா நடக்க முடியல. ஆனா நாம நல்லா நடக்கிற இடத்துல ஆரம்பத்தில் ஒருவேளை நமக்கு ரொம்ப நெகட்டிவ் வந்தாலும் கண்டிப்பா சொல்றேன், அந்த இடத்துல நம்ம போகும்போது ஒரு சாட்சியை கர்த்தர் நமக்காய் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நான் நம்புகிறேன், அவங்கெல்லாம் எப்படி வேணாலும் நடக்கட்டும், அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய நடக்கையை பார்த்த உடனே அவங்க நாளைக்கு என்கிட்ட கேட்கணும், நானும் சர்ச்சுக்கு வரட்டுமான்னு கேட்கணும். ஆமென் சொல்லுங்கள். கடந்த நாட்களில் பிஹெச்சியில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு தம்பி நம்ம சர்ச்சுக்கு வரான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு கிருபை பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் பேசும்போது என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த காலேஜில் என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பர்பஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது ஒரு வாலிப தம்பி, அந்த தம்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கிறான். உடனே இவன் சொன்னானாம்மா, இல்லை நீ வந்து என் ரூமுக்கு பக்கத்துலேயே ரூம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறானா, இல்லை எனக்கு 4வது மாடியில் தான் ரூம் வேணும், நான் அங்கே தான் போவேன்னு சொன்னவனை வலுக்கட்டாயமா இல்லை, நீ என்னுடைய ரூம் பக்கத்தில் ரூம் எடுத்தா போதும்னு சொல்லி அவனை பாதுகாத்து அவனுக்கு டெய்லி ப்ரேயர் பண்ணி பார்த்தா அவனுக்குள்ள பெரிய ஸ்பிரிட்டு. ஜோம் பண்ண ஆரம்பிச்சா அவன் பயங்கரமாக ஆடுவான். ஆனால் அந்த பையனை வச்சு ஜோம் பண்ணி அதுலேருந்து விடுதலை கொடுத்து, விடுதலை ஆனதற்கு பிறகு தான் அந்த பையன் சொல்கிறானாம்மா, இந்த காலேஜுக்குள்ளே என்ட்ராகும் போதே 4வது மாடியை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு நாள் மேலே இருந்து சூசைட் பண்ணி சாகணுன்றதுக்காக தான் நான் முடிவெடுத்தேன், ஆனால் என்னை நீ தடுத்ததுனால தான் நான் இங்கே இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு நம்ம நினைக்கிறோம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பொல்லாதவங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அசுத்தம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லவே இல்லை. சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் அப்படின்னா, சினிமா பார்க்குறதுக்கு ஒருத்தன் கூப்பிட்றான்னு வைங்களேன், இவன் நான் சினிமா பார்க்க வரமாட்டேன், எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்டியனு, நான் கிறிஸ்டியனு அப்படின்னு சொல்கிறதே நம்மகிட்ட வந்து பெருமையாக பேசுவான். ஆண்டவருக்காக நான் பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்தேன், அதில் வேற திட்டு வேற நமக்கு விழுகும். பாரு, நான் உனக்கு வயிற்றில் பிறந்ததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு, இல்லைன்னா நான் சினிமாவுக்கு போயிருப்பேன் அப்படி சொல்கிற ஆட்கள் கூட இருக்குது. ஆனால் இல்லவே இல்லை. நம்ம என்னமோ ஆண்டவருக்கு தியாகம் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். ஆனால் உலகத்தில் அதான் தேவனுடைய மனுஷன் சொல்கிறேன், நான் ஒருத்தன் தான் பக்தி வைராக்கியமா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நீ என்னடா பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை பின்னாடி இருக்கிறாங்க. எலியா என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும்தான். நம்ம நிறைய நேரத்தில் என்ன நடப்பு தெரியுமா, நம்மள மாதிரி யாரு, நம்ம தான் பெரிய அந்த காலேஜை பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த காலேஜில் இருக்கிற பிள்ளைகளை பற்றி தெரியும், அதனுடைய ட்ரெஸ்ஸிங் பற்றி தெரியும், எப்படி அந்த ஏரியா போனாலே உங்களுக்கு தெரியும்ல. அந்த இடத்துலையும் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாருங்களேன். நம்முடைய திருச்சபைக்கு வருகிற நிறைய பிள்ளைகளை குறித்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, போகிற பக்கமெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாட்சிகளை கேள்விப்படுகிறேன். ஒரு வாத்தியார் என்கிட்ட சொன்னார், ஒரு வாத்தியார் இப்போ சர்ச்சுக்கு வராரு. அப்போ அவங்கள்ட்ட ஒரு நாள் பேசும்போது அவங்கள்ட்ட பேசினேன், எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டேன்.
அவர் ஒரு காலேஜினுடைய பேரை சொல்லி, அந்த காலேஜ்லேருந்து வர்றேன், நான் அந்த காலேஜில் டீச்சராக இருக்கேன், இங்கே எப்படி தெரியும், அவ்வளோ தூரத்தில் இருக்க காலேஜ் உங்களுக்கு இவங்க எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், சார் உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு வாலிபா தம்பி என்னுடைய காலேஜில் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறான், அவனை பார்த்தே நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றான். எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க, எவ்வளோ பெரிய சாட்சி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நடக்கைக்கு ஆண்டவர் கண்டிப்பா பலன் தருவார். ஆமேன்னு சொல்லுங்கள். இங்கே இருக்கிற வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஒன்று ஜோம் பண்ணுங்க. அப்படியே உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி இருக்கிற அம்மா அப்பா உங்களை கையை நீட்டி என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த பையனை மாதிரி இருறா, இந்த பையனை மாதிரி வாழணும்டா அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுடைய நடக்கையை பத்திரப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எங்களுக்கு ஒன்று மட்டும் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் எங்களுடைய நடக்கையில் கவனமாக இருக்கணும். இனி எங்களை பார்த்து ஒருத்தர் நீ கிறிஸ்தவனான்னு கேட்கக்கூடாது ராஜா. நன்றி தவறான வார்த்தையினால சொல்லக்கூடாதப்பா. அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல பெயர், உங்க நாமம் உயர்த்தப்படுவதற்கு நான் காரணமா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு உண்டாகட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே கேளுங்க பார்க்கலாம். நல்ல மனசார நன்றி அப்பா, அப்படிப்பட்ட ஒரு பக்தியை எனக்கு நீர் தருவீராக, அப்படிப்பட்ட ஒரு நடக்கையை எனக்கு நீர் தருவீராக. சொல்லுங்க. நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க. சத்தமா எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். எழுந்தருளும் எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதே. இப்ப கைகளை உயர்த்தி உன்னதமானவரே, உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. சத்தமா சொல்லுவோம், உன்னதமானவரே. சத்தமாய் முழு மனசோட நன்றியப்பா இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். ஆமென். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நீங்க உத்தமமா நடந்த உடனே உங்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. யோசேப்பு உத்தமமா நடந்தான். ஆனா அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன? அவனுக்கு கிடைச்ச பரிசு சிறைச்சாலை தான் கிடைச்சிருச்சு, அவமானம் தான் கிடைச்சிருச்சு. அவனுடைய உத்தமத்தை யாருமே நினைக்கல. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் நீதிமான்னு கொண்டு நிரூபிச்சாரா இல்லையா? அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், பாஸ்டர் உண்மையிலே நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு நாள் என்னுடைய நடக்கையினால என் நடக்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும்னு நான் நினச்சி நடந்தேன், ஆனால் எனக்கு அங்கீகாரமே கிடைக்கல, என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க, அதனால நான் அப்படியே டோட்டலாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் இன்னைக்கு தீர்மானம் எடுத்துட்டு போய் நல்லவங்களா இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி நடக்க சரி பண்ண உடனே, ஆமாம் பெருசாக வந்துட்டான், இத்தனை நாளும் இது பண்ணிட்டு இன்னைக்கு என்னமோ பெரிய நல்லவனாமா
எத்தனை நாள் இது ஓட போகுது அப்படின்னு உங்களுக்கு நக்கல் கிண்டல் வரலாம். ஆனா நீங்க சோர்ந்து போகாதீங்க. நான் உத்தமமா நடப்பேன்னு ஒரு பொருத்தனை மட்டும் எடுங்க. நான் நம்புறேன், யோசேப்பை ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தின கர்த்தர் உங்களையும் உத்தமன் என்று விளங்கின போது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, நல்ல கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப தம்பி தங்கச்சிகள் எல்லாம் நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, உங்களை பார்த்து நிறைய பேர் சாட்சி சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய நடக்கையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன சொல்லணும்னா கேட்கணும். சர்ச்சில் இருக்கிற நிறைய தங்கச்சிங்களை வந்து என்னிடத்துல தனியாக வந்து கேட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் அந்த பிள்ளை எங்கேருந்து வர்றாங்க, அந்த பிள்ளைங்களுடைய அம்மா அப்பா யார், அந்த பிள்ளை என்ன படிச்சிருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஏதாவது ஒரு பையனுக்கு இந்த பிள்ளைய நல்லா திருமணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிள்ளையினுடைய ஆக்டிவிட்டீஸு, அந்த பிள்ளையுடைய ட்ரெஸ் கோடு, அந்த பிள்ளையினுடைய பணிவு இதெல்லாம் பிடிச்சிரும். அப்போ வந்து நம்முடைய நடக்க வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாராக. ஆமேன் சொல்லுங்கள். நம்புறீங்களா இல்லையா? ஆமே. நம்முடைய நடக்கை அநேகரை கிறிஸ்துவனுடைய விதத்தில் நடத்தும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். ஒரு 2-3 காரியத்தை மட்டும் வேகமாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படின்னா, இந்த நடக்கையில் நம்ம கவனமாக இல்லாத சில மனிதர்களை குறித்து வேதத்தில் வந்து எழுதியிருக்கிறது. நான் அதை உங்களுக்கு வாசித்து உங்களுக்காக முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? முதலாவதாக ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாமா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்கிறதற்கு நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்கிறதற்கு நீ காரணமாய் இருந்தபடியினால். எல்லாரும் பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, சத்துரு தூசிக்கிறதற்கு நீ காரணமாய் இருந்தபடியினால். நல்லா சொல்லுங்க, சத்துரு தூசிக்கிறதற்கு நீ காரணமாய் இருந்தபடியினால். எல்லாரும் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். பாவத்திலேயே 2 வெரைட்டியான பாவம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நம்மை பாதிக்கிற பாவம், இன்னொன்று மற்றவர்களையும் சேர்த்து பாதிக்கிற பாவம். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டு பண்ணுகிறவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி அவனை எங்க போடணுமாமா? சொல்லுங்க, சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த யூடியூப்ல எல்லாம் கூட பார்க்குறோம், நிறைய ஊழியர்களை குறித்து வித்தியாசமாய் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் அதை குற்றப்படுத்தியோ இல்லை அவங்கள எதையும் நான் பேசலை. ஆனால் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் இப்பொழுது தான் முதல் முறையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், இப்போதான் சுவிசேஷத்துக்குள்ளே வர்றான் அப்படின்னா சில 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 காரியத்தை எல்லாம் பார்க்கும்போது அது உண்மையோ பொய்யோ அது அவனுக்கு தெரிய போறதில்லை. சில விஷயம் உண்மை, சில விஷயம் பொய் என்கிறது ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை கண்டுகொள்ளவே முடியாது. கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகுதான் அதனுடைய வெளிச்சம் நமக்கு புரியும். கவனிங்கள், நானும் ஒரு சிறு பையனாக திருச்சபையிலே சாதாரணமான ஒரு விசுவாசியாக இருக்கும்போது சில காரியங்கள் யாராவது ஒருத்தர் எதையாவது குறித்து தவறாக பேசும்போது நமக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்கும். என்ன இப்படி நடக்கிறாங்க, கர்த்தருடைய வேதத்தை சுமந்துட்டு இப்படி நடக்கலாமா அப்படின்னு எல்லாம் தோணும். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து மெச்சூர்ட் ஆனதற்கு பிறகுதான், இல்லை இவங்க சொல்றதுல பொய் இருக்கு, இதை இப்படி திணிச்சு சொல்றாங்க, இதை இப்படி மாற்றி சொல்றாங்கன்ற அண்டர்ஸ்டாண்டிங் அதற்கு பிறகுதான் வந்துருச்சு. அப்போ
அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது யாராவது ஒருத்தர் இடர்றாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். இந்த கிறிஸ்தவத்திலையும் அப்படி தான் இருக்குது, பாஸ்டர்ஸும் அப்படி தான் இருக்கிறாங்க, இவங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி இடரல் உண்டு பண்ணி அவங்க ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிட்டா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டு பண்ணுகிறவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி. அப்படின்னா நம்ம பாவம் செய்தா இருந்தாலும் தப்பு பண்ணி கூட ஒருத்தரை என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க. நம்முடைய தவறு, நம்முடைய நடக்கை இன்னொருத்தருக்கு இடரல் உண்டு பண்ணுகிற அளவிற்கு போய்விடக்கூடாது. தாவீது ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற தாசன் தான். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் தாவீதை. தாவீதுக்காக தண்டனையே மாற்றி வச்சவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவ்வளவு நேசிச்சார். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பஸ்தேபால் விஷயத்துல தாவீது ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. ராஜாவா இருந்தா எதை வேணாலும் செஞ்சிடலாமா? பாருங்க, பஸ்தேபால அவர் இன்னொருத்தருடைய மனைவிய கல்யாணம் பண்றது சொல்லுங்க தவறு, அதுவே தவறு. ஆனா அதுல ராஜாவா இருந்ததுனால கல்யாணம் பண்ணிட்டாரு. உரியாவை கொன்றது அதை விட தவறு. அதற்கு பிறகு அந்த பிள்ளை இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, ஒரு குற்ற மனசாட்சி கூட இல்லை. அந்த குழந்தைக்காக ஆண்டவரிடத்துல போய் உபவாசம் பண்ணி அழுதுட்டு இருக்கிறார். சரியா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு தூசிக்கிறதற்கு நீ காரணமா இருந்தபடினால் நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையா இருந்தா கூட உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் உன்னை விட்டு போயிரும்ன்றாரு. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணுகிற நீ யாராயிருந்தாலும் சரி, சாக்கு போக்கு சொல்லுகிறதுக்கு உனக்கு இடம் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்மளை ரொம்ப நல்லா நடக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மளால யாராவது ஒருத்தர் இடரல் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க. எல்லாருமே பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, யாரும் உங்களால இடரல் அடைஞ்சிடக்கூடாது. நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எல்லாருக்கும் முன்னாடி என்னை என்ன பண்ணுங்க, சாட்சியா நிறுத்துங்க. ஒருவேளை நான் ஏதாவது தவறு பண்ணி இருந்தா அதை யாருக்கு வெளிப்படுத்துங்க? எனக்கு வெளிப்படுத்துங்க. என் கூட இருங்கப்பா, என்ன ஸ்டிக் பண்ணுங்கப்பா, என்ன தண்டிங்கப்பா, என்ன கரெக்ட் பண்ணுங்கப்பா. ஆனா என்னுடைய தவறு இன்னொருத்தனுக்கு தெரிகிற அளவுக்கு மட்டும் என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்க. இன்னொருத்தருக்கு இடரல் உண்டு பண்ணுவதற்கு நான் என்ன பண்ணல, விரும்பல. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மனசுல கண்டிப்பா இருக்கணும். ஆனா சிலருக்கு அப்படி இல்லை. என்ன பண்றது, உலகம்னு ஒன்று வந்துச்சு, தப்பு பண்ணவங்க யார் இருக்கிறாங்க, அதனால நீ இடறிடுவியா, ஆண்டவர் இன்னைக்கு போய் கேட்டா மன்னிச்சிருவாரு அப்படின்னு ரொம்ப வீம்பா பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நான் இந்த ஊழியம் செய்ததற்கு பிறகு ஒரு டைம் ரொம்ப அதிகமாக சிக்கான தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எதுக்கு அப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சாட்சியை கெடுத்துருவாங்களோன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படின்னா அன்னைக்கு திருச்சபையில் கொண்டிருந்த ஒரு தாயார் அவர்களுக்கு 2-3 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போது அதனுடைய ஒரு பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு லெட்டரை எழுதி காணிக்கை பெட்டிக்குள்ளே போட்டுச்சு. அப்போ நான் அந்த காணிக்கையை எடுத்து பார்க்கும்போது உள்ள ஒரு லெட்டரு, அது நல்ல லெட்டர் இல்லை, அது லவ் லெட்டராக இருந்துச்சு. சாரி, அன்னைக்கு எனக்கு கல்யாணம் எனக்கு ஆகலை. அப்போ அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்தா, நான் உன்னை இந்த மாதிரி நான் நேசிக்கிறேன், நீங்களும் நானும் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் நிற்கிறத மாதிரி பார்த்தோம், அப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோம், நான் நடந்து வந்துட்டே இருக்கிறேன், ஒரு கூடையை எடுத்து என் தலை மேலே வைக்கிறீங்க, அந்த கூடையில் நிறைய மீன் இருந்துச்சு அப்படின்னு எழுதி கடைசியில் இந்த மாதிரி உங்களையும் என்னையும் ஆண்டவர் சேர்த்து வைக்க விரும்புகிறாரு அப்படின்னு அதை முடிச்சிருந்தாங்க. எனக்கா ஒரே பயமாகி போச்சு. இந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு ரொம்ப பயப்பட்டேன். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஜாயமாட்ட தான் கொண்டு போய் கொடுத்தேன், நீங்கள் என்ன டீல் பண்ணிக்கிங்க, எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இதுக்கு வழி கொடுக்கலன்னு உடனே அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பொதுவாக அன்றைக்கி சில தாய்களுக்கு இருக்கும், ஏன்னா பாஸ்டர்னா நம்முடைய பிள்ளையை அடிக்க மாட்டாங்க, நல்லா வச்சுக்குவாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நினைப்பாங்கல்ல. ஊழியக்காரங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கறதுக்கு விருப்பப்படுவாங்க. அப்போ அந்த தாயார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இப்படியெல்லாம் நம்ம மூவ் பண்ணால் சரியாகாதுன்னு நினச்சி
சர்ச்சில் இருக்கிற ஒரு 4-5 வீட்டில் போய் பாஸ்டர் என் கடைசி பிள்ளைய கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு வாக்கு கொடுத்தாருன்னு போய் சொல்லிட்டாங்க. எனக்கு நான் வந்து ஒரு வீட்டில் விசிட்டிங்காக ஜெபம் பண்ண போகும்போது அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்புக்கொண்டீங்களாமே, வாக்கு கொடுத்தீங்களான்னு சொன்ன உடனே நெஞ்சு படப்படன்னு அடிச்சிருச்சு. என்னால் எனக்கு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அடுத்தது, இவங்க பேரை கெடுத்துருவாங்களோ. நான் எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வாலிப தம்பிங்களை விட வாலிப பிள்ளைங்க தான் சர்ச்சில் அதிகம். இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தா நான் வெளியே தான் நிற்பேன். யாராவது ஒருத்தர் பெரிய ஆட்கள் போனால் தான் நானே உள்ளே போவேன். அதே மாதிரி வீடு விசிட்டிங் மட்டும் எந்த வீட்டுக்கும் தனியாக போனதே இல்லை. ஒன்று எங்கள் அப்பா வருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரியவங்க வருவாங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜாக்குன்னு ஒரு பையன் இருந்தான், அவனை கூட்டிகிட்டு போவேன். தனியாக மட்டும் எங்கேயுமே போக மாட்டேன். இப்படி நம்ம வந்து ஏன்னா எங்கள் பாஸ்டர் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காரு, எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் பிரச்சனை வரும், நீ தனியாக எப்படி போகக்கூடாதுன்னா சொல்லி கொடுத்துருக்கறனால அப்படி கொஞ்சம் கண்ணு கருத்துமா பாதுகாத்து கொள்ளணுன்றதுல எனக்கு கெட்ட பேருன்றது ஒன்று வந்துடக்கூடாது. இல்லை வந்துச்சுன்னா போச்சு, இல்லை சாட்சி முக்கியம் இல்லை. அப்போ பயப்பட்டம் பாருங்களேன், என் சாட்சியை கெடுத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு. அது நான் வந்து உண்மையிலே வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது வந்து 29 வயசில் தான், 28, 29 தான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் 24 வயசுலேயே கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனை வந்தோடனே ரொம்ப பயந்துட்டேன் நான். அவ்வளோதான், நம்ம இப்படி இருந்துடவே முடியாது போல தெரியுது அப்படின்னு கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அந்த சாட்சி கெட்டுருமோன்ற பயம் வந்து என்னை தூங்கவே விடலை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரத்தில் போய் முழங்கால் போட்டு எப்படியாவது என்ன காப்பாற்றிருங்க ஆண்டவரே, எனக்கு எப்படி சொல்லி நிரூபிக்கிறதுன்னு தெரில. அதுவும் இந்த அம்மா போய் சொன்னது யார் வீட்டில் தெரியுமா? அந்த ஒரு பாட்டி அம்மாவுக்கு தெரிஞ்சா போதும் ஊரே தெரிஞ்சது மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி அந்த பாட்டி அம்மாவுடைய வாயை கட்டுங்க ஆண்டவரே. அந்த அம்மா எந்த வீட்லையும் போய் பேசிடக்கூடாது ஆண்டவரே. அதுக்கு கால் முடியாதாவது வீட்டில் இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டியதாயிருச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நம்ம சாட்சி கெட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் எப்பவுமே என்ன பண்ணணும்? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க, கேட்கல. ஆமேன். இந்த பயம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ண மாட்டோம்னா போக மாட்டோம். ஏன் அப்படின்னா என்னுடைய பெயர் கெட்டு போகிறது அல்ல, யாருடைய நாமம் தூசிக்கப்படும்னா கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும். இது வரைக்கும் உங்களால் நிறைய இடங்களில் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே சத்துரு தூசிக்கிறதற்கு நான் ஒரு நாள் என்னமாயிடக்கூடாது. கேட்கல, சத்தமாக சொல்லுங்க, கையை எல்லாரும் மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய நடக்கையில் ஒரு பரிசுத்தம் வேணும், அந்நியன் உங்களை என்னால் தூசிக்க கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, என்னால் உம்முடைய நாமம் எந்த இடத்திலும் தூசிக்கப்படவே கூடாதுப்பா, தூசிக்கப்படவே கூடாதுப்பா. ஆமேன். கவனிங்க, வேணும்னு சிலர் உங்களை வந்து இழுப்பாங்க. நீங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதம், நீங்களும் ஒரு பதில் சொல்லியிருப்பீங்க, அதுக்கு அவங்க நீ எல்லாம் கிறிஸ்தவனா, நீ எல்லாம் பைபிள் தூக்குறதுக்கு லாயக்கா, நீ எல்லாம் எதுக்கு கோயிலுக்கு போற, நீ எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போற அப்படின்னு யாராவது கேட்டிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அப்படி உங்க மேல உங்களை வந்து தாக்கணுன்ற அந்த கண்ணோட்டத்திலோட உங்கள்கிட்ட அப்படி பேசுறவங்களை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை. சொல்லுங்க, அது ஆண்டவருக்கு தெரியும் உங்க மனசு, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். சில நேரத்தில் வீட்டில் வந்து கணவனார் வந்து கோவப்படும் போது நீங்கள் ஒரு வார்த்தை கோவப்பட்டு பேச வேண்டியது இருக்கும். அவ்வளோதான், அவர் சொல்கிறதெல்லாம் மறைஞ்சிடும். இதுதான் முன்னாடி இருந்து நிற்கும். நீங்கள் கோவப்பட்டது மட்டும்தான் முன்னாடி. நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு எதுக்கு போகிற, எதுக்கு ஜெபம் பண்ணுற, நீ எல்லாம் ஜெபிக்கிற ஜெபம் கூரையை தாண்டாது அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நிறைய கணக்கில் வச்சுக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் நம் நிமித்தம் தேவனுடைய நாமம் எங்கும் என்ன
நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் என்ன கவனிங்க. இங்க ஏலியின் பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பொல்லாத நடக்கை. என்ன நடக்கை அப்படின்னா, எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் அக்கிரமத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏலி சொல்றாரு, ஏன் இப்படி பண்றீங்க? அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறதற்கு நீங்க காரணமா இருக்கிறீங்களே. நீங்க எப்படி காரணமாகிறீங்க? நீங்க காரணமாகி உங்களால, கவனிங்க, உங்களால ஆண்டவருடைய வார்த்தையை வேறு ஒருத்தர் மீறி என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. இவங்களே இப்படி நடக்கிறாங்கல்ல, நான் நடக்கிறது என்ன? இவங்களே இப்படி ட்ரெஸ் பண்றாங்கல்ல, நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன? இவங்களே இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறாங்கல்ல, நாம் பேசுறதுக்கு என்ன? அப்படி யாராவது ஒருத்தர் செஞ்சாங்கன்னாலே நமக்கு அதனால பாதிப்பு உண்டு. அப்போ கடைசியில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் இவர்களை சங்கரிக்க சித்தம் கொண்டார். அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய நடக்கை இன்னொருத்தருக்கு இடரல் என்ன பண்ணக்கூடாது? கேட்கல? சத்தமா சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்துட்டோம்ல, ஆண்டவருடைய திருச்சபைக்கு வருவதற்கு முன்பாக கூட எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். நீங்க பைபிளை தூக்கிட்டு ரோட்ல நடந்து வர்றவங்கல்ல, அதான் உங்களுடைய மீறுதல்கள், உங்களுடைய தவறுகள் உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியுது, ஒப்புரவாயிடுறீங்க. ஆனா 3வது ஒரு நபருக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க இவங்களே இப்படி இருக்காங்களேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரொம்ப இப்போ திருச்சபை வளர்கிறதுக்கு முன்பாக ரொம்ப கடினமாலாம் நிறைய பேசியாச்சு. ஆனால் இப்போ நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் உள்ள வர்றாங்க. அவங்க அன்னைக்கு தான் வந்திருப்பாங்க புதுசாக, இது வரைக்கும் சர்ச்சுக்கே போயிருக்க மாட்டாங்க. சில கடினமான விஷயங்களை பேச முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம பேச முடியாது. ஆனால் நிறைய என்னுடைய சில காதுகளில் கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. சில அப்படியே சொல்லவே முடியாது, அப்படி இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருங்க. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. இது வரைக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் இருங்க, ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டவரே, பணம் போனா சொல்லுங்க, பணம் போனா போட்டும், தண்ணி போனா போட்டும், எது போட்டாலும் போட்டும், நமக்கு என்னதான் முக்கியம்? கேட்கல? சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்முடைய சாட்சி தான் பேசும். நம்முடைய சாட்சி தான் பேசும். சாட்சியை காத்து கொள்வதற்கு எதை இழந்தாலும், யோசேப்பு தன்னுடைய சாட்சியை காத்து கொள்றதற்கு எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு முன் தன்னுடைய சாட்சியை மட்டும் காத்து கொண்டான். அந்த ஒரே ஒரு சாட்சி அவனை ராஜ அரண்மனையில கொண்டு போய் விட்டுருச்சா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிரதர், சாட்சியை காப்பாற்றணும்னு நினைச்சு நீங்க பணத்தை இழந்தீங்களா? சாட்சியை காப்பாற்றணும்னு நினைச்சு அந்த பொருளை விட்டு கொடுத்தீங்களா? நான் நம்புறேன், ஆண்டவர் உண்மை உள்ளவர். நீங்க இழந்ததை பல மடங்கு நிச்சயமா திரும்பி தருவாரு. உங்களோட கர்த்தர் இருக்கிறத நிரூபிப்பாரு. அல்லேலூயா. சாட்சி. இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது சவுலை கொல்லாததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? எதுக்கு? ஆள் இல்லையா? சொல்லுங்க, ஆள் இல்லாதனாலயா? எதுக்காக தெரியுமா கொல்லல?
எப்பா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ஒருத்தனை நான் என்ன பண்ணக்கூடாது, கையிடக்கூடாது. அந்த சவுல் செத்த செய்திய ஒருத்தன் வந்து அப்படியே சந்தோஷமா அப்படியே குதூகலமா வந்துட்டு, ராஜா ராஜா என்ன தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமா, சவுல் செத்துட்டான். எப்படா செத்தான்னு கேட்டு, போடா இவனும் ஒரு தேவனுடைய மனுஷன் மேல நான் அப்படி செஞ்சேன்னு உனக்கு எப்படி துணிகரம் வந்துருச்சு, நீ இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ தன்னுடைய சாட்சியை காத்து கொள்ளணும்னு ரொம்ப நினைச்சான். வேதத்தில் நீங்க கேட்டு பாருங்க, யாரெல்லாம் சாட்சியை காத்து கொள்ளணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் கீழே போகல, அத்தனை பேருக்கும் கர்த்தர் உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? நான் நம்புறேன் ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் இன்னைக்கு ஒரு முயற்சியோட போங்கப்பா. எங்க போனாலும் ஃப்ரெண்ட்ஸு முடையில முத்தியில நீ என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சாட்சியா இருக்கணும். ஆமேன். இந்த சாட்சி ஒரு நாள் கண்டிப்பா உன்னை கனப்படுத்தும். இன்று ஒருவேளை உன்னை கிண்டல் பண்ணலாம், ஆனா 10 வருஷம் தாண்டி உன்னை மரியாதையா கூப்பிடுற அளவிற்கு கர்த்தர் வைப்பார். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நம்புகிறேன் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை படிக்கும் போதெல்லாம், ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் எங்களை பார்க்குற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கிண்டலாக இருக்கும், ரொம்ப கேலியாக இருக்கும். அப்படியே நக்கல் பண்ணுவாங்க பாருங்களேன். சாமியார் சாமியார்னு கூப்பிட்டே இருப்பாங்க. அப்போவே பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. பாஸ்டர்னு கூப்பிட்றது ஒரு கேவலமான பேரை 4 பேர் சிரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட படித்தவங்க எல்லாம் மரியாதை கொடுக்குற அளவிற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால் உங்களை தேடி வரும். அதனால் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சாட்சியாக வாழும். சாட்சி. நீ படிக்கிற ஸ்கூலில் உன்னை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன் பள்ளி சொல்கிறத குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் செய்யாததை சொல்கிறத குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனால உங்கள் சாட்சி கெட்டு போனாலும் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் இழந்து போன சாட்சியை கர்த்தர் நீங்கள் நல்லவன்னு ஒரு நாள் நிரூபிப்பார். நீங்கள் நல்லவன்னு கண்டிப்பாக ஒரு நாள் நிரூபிப்பார். அதை குறித்து கவலையே படாதீங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் பலிகாடாக மாறுவீங்க. நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் மேலே கார்னர் பண்ணி அப்படி பண்ணுவாங்க நீங்கள். ஆனால் உங்கள் மனசறிஞ்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். என்னுடைய பாஸ்டர் எங்கெல்லாம் என்னை கொண்டு போய் விட்டாரோ ஒரு இடத்துல கூட நான் கெட்ட பேர் எங்கள் பாஸ்டருக்கு சம்பாரித்து கொடுக்கவே இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு இடத்துல கூட என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அவர் சேர்த்து விடுறாரு. அவங்களுக்கு பிள்ளையே இல்லை, உன்னை பிள்ளையா தத்தெடுப்பங்கன்னு சொல்லி விடுறாரு. அவங்க என்ன அவங்களுடைய மாடை கழுவுறதுக்கும் மாட்டுக்கு புல் போடுறதுக்கும் வச்சுட்டு படிக்கட்டுக்கு கீழே என்னை தங்க வச்சாங்க. என் பாஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை. என்னை பார்க்கறதுக்காக வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை இங்கேயா தங்க வச்சிருக்காரு கேட்டால் அவருடைய கண்ணில் தண்ணி வந்துச்சு. இன்னும் இங்கேயா தங்க வச்சிருக்கிறாங்க, உன்னை பிள்ளைய மாதிரி வச்சுருப்பாங்கலாம் நினச்சேன். ஆனால் கூட ஒன்றும் சொல்லலை. சரி, அவங்கள்ட்ட போய் சமாதானமாக நான் இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு போகிறேன், பாஸ்டர் இன்னொரு வேலையில் என்ன ஜாயின் பண்ணி விட போகிறாரு, என் பாஸ்டர் என்ன டுட்டோரில் ஜாயின் பண்ணி விட்டார், அங்கே என் பாஸ்டருடைய பேரை கெடுக்கலை. என்னை அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டார், அங்கே என் பாஸ்டருடைய பேரை கெடுக்கலை. ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டார், அங்கே என் பாஸ்டருடைய பேரை கெடுக்கலை. அதற்கு பிறகு என்னை பைபிள் காலேஜில் கொண்டு போய் விட்டார். 10th ஃபெயில் ஆனதுனால பைபிள் காலேஜில் வந்து அப்படியே யோசிச்சே இருந்தாங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லி சேர்த்து விட்டாங்க. 3வது வருஷம் முடிக்கும் போது உங்களை பைபிள் காலேஜை விட்டு உன்னை தூக்கிடுறோம், 10 பேரை டிஸ்கன்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பசங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. என் பேரையும் சேர்த்து எழுதி போட்டாங்க. நானும் இப்போ பலிகாடான்னு நின்றுட்டுருக்கிறேன். ஆனால் எப்படியும் எங்கள் பாஸ்டர் இல்லை நம்ம சாட்சியை கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக செய்யாத தப்புக்காக மன்னிப்பு கேட்டு எக்ஸாம் எழுதினேன். அப்போ அந்த சாட்சியை காத்துக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் யோசிக்கிறேன். வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரே, என் சாட்சியை இழக்கிற என்ன வேணாலும் தண்டிங்க, என்கிட்ட ஏதோ சொல்லுங்க, என்னை சிக்சிங்க, பரவாயில்ல. ஆனால் இன்னொருத்தருக்கு மட்டும் என்னுடைய தவறு என்ன பண்ண வேண்டாம். ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு அந்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. என்னுடைய நடக்கையில் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பரிசுத்தத்தை கர்த்தர் தரப்போகிறார். நான் இனி சாட்சியாக வாழுவேன். இதுவரையிலும் ஒருவேளை சாட்சி இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், பரவாயில்ல, விட்டுருங்க. இனி கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா.